இங்க மாரிங்கிற பொண்ணு 10th படிக்கிறா. அவ அப்பா ஊர் சுடுகாட்டுல வெட்டியானா இருக்காரு. ஒரு நாள் அவ டீச்சர் கிளாஸ்க்குள்ள வந்ததுமே மாரின்னு கூப்பிடவும் சந்தோஷமா என்ன டீச்சர்னு கேட்குறா. டாய்லெட் அடைச்சிருக்கு போய் க்ளீன் பண்ணணும்னு சொல்லவும் அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. வேற வழி இல்லாம அவளும் க்ளீன் பண்றா. ஒரு நாள் அவ க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட பேசிட்டே வீட்டுக்கு போனவ அவ ஃப்ரெண்டுக்கு பிடிச்ச தேன் மிட்டாயா தரா. அதை பார்த்து அந்த பொண்ணோட அம்மா யார்கிட்ட வாங்கி சாப்பிடணும்னு விவஸ்தை இல்லையான்னு பொண்ணை திட்டிட்டு உன் வீட்டுல தராதரம் பார்த்து பழகணும்னு சொல்லி தரலையான்னு மாரியையும் திட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் பேசுறத நிறுத்திடுறா. அவன் மட்டும் இல்ல கிளாஸ்ல யாருமே மாறி கூட பழகுறது இல்ல. தனியா உட்காருது தனியா சாப்பிட்றதுன்னு ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றா. ஒரு நாள் தண்ணி குடிக்க போனவள அவ ஸ்கூல்ல படிக்கிற பையன் ஒருத்தன் டம்ளரை கூட தொட விடாம துரத்தி அடிக்கிறான். இப்ப மாரியும் டேப் வாட்டரை குடிச்சு தாகத்தை தீர்த்துக்கிறா. இதனால ஸ்கூல்ல வெறுத்து போய் வீட்லயே இருக்கா. அப்பா கேட்குறப்பெல்லாம் தலை வலிக்குது வயிறு வலிக்குது உடம்பு சரியில்லைன்னு ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லிட்டே இருக்கா. சந்திக்க போன அப்பா கிட்ட எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கன்னு ஆசையா கேட்குறா. அவர் பேனான்னு சொன்னதும் சாப்பிட வாங்கிட்டு வந்திருப்பேன்னு பார்த்தா இதை போய் வாங்கிட்டு வந்திருக்கான்னு பேனாவை தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுறா. ஒரு கட்டத்தில் உண்மையை சொல்லு என்னதான் பிரச்சனைன்னு அப்பா கேட்டதும் எல்லாத்தையும் சொல்லிடுறா. நான் உன் கூடயே இருக்கேன்ப்பா ஸ்கூலெல்லாம் வேணான்னு சொன்னவகிட்ட என் தாத்தா இந்த தடியை என் அப்பா கிட்ட கொடுத்தாரு, என் அப்பா என் கிட்ட கொடுத்தாரு. ஆனால் நான் உன் கையில் இதை கொடுக்க மாட்டேன். உன்னை கோவப்படுத்தினாங்கன்னா அந்த கோவத்தை உன் படிப்பில் காட்டு, முன்னுக்கு வா, அதுதான் நீ அவங்களுக்கு தர பதிலடி. அந்த பசங்கள்லாம் பெருமைக்காக படிக்க வந்திருக்காங்க, ஆனால் நீ படித்தா நம்ம சமூகமே மாறும்னு சொல்கிறாரு. அன்னையிலேருந்து ராப்பாகலாம் கஷ்டப்பட்டு படிக்கிறா. 100க்கு 100 வாங்குறா. எந்த டீச்சர் டாய்லெட் க்ளோஸ் சொன்னாங்களோ அவங்களே அவளை கூப்பிட்டு பாராட்டுறாங்க. எந்த பசங்க அவளை ஒதுக்குனாங்களோ அவங்களே அவளுக்காக கை தட்டுறாங்க. அப்படியே அவள் இழந்த நட்பு எல்லாம் கிடைக்குது. பப்ளிக் எக்ஸாமுக்கு கஷ்டப்பட்டு படிக்கிறா. ஆனால் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அவள் அப்பா இறந்துடுறாரு. அழுதுட்டு இருந்தவ நம்ம சமூகம் மாறணும்னா நீ படித்து முன்னுக்கு வரணும்னு அப்பா சொன்னது ஞாபகம் வரவும் அவரோட தடி அவர்கிட்ட வச்சுட்டு எக்ஸாமுக்கு கிளம்பிடுறான். இங்க மாரியோட அப்பா மட்டும் அன்னைக்கு அவளுக்கு ஊக்கம் கொடுத்து பேசலன்னா இன்னைக்கு மாரியும் அவ அப்பா மாதிரி தடியோடு நின்று இருப்பா. நல்ல மார்க் வாங்கியிருக்க மாட்டா. உங்களுக்கு உங்க அப்பாவை எந்த அளவுக்கு பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.